சமந்தி வராம எங்க போற? இங்கதான் வந்தாங்கன்னு ஜாம்பேரிச்சி மெதுவா இருந்துச்சு வருவா. இன்னைக்கு வரட்டும். சும்மா 4 உள்ளிய வச்சு கோலம் போட்டு பாக்குற. கோலம் நல்ல பெரிய கோலமா மார்கழி மாசம் அதுவும் போடாம சாக்குக்கு தொட்டு விட்டு ஓடியாரா. எத்த அந்த பிள்ளைக்கு பெரிய கோலம் போட தெரியுமா என்னமாத்த? நீங்க வாட்டுக்கு போடு ஓடுன்னு எங்கிட்ட இருந்து போடும். எத்த செஞ்சு தத்த ஆகுனா உங்க கூட மட்டும் எல்லாத்துக்கும் போட்டி விடுறாங்களே. அப்ப நீங்க செய்யற மாதிரி அவங்கள வேலை செய்யணும்ல. என்னம்மா அந்த பிள்ளைக்கு கோலம் போட தெரியுமோ என்னமோ? அந்த 5 வழி கோலத்தையே அந்த பிள்ளை ஓடிச்சா இல்ல அவங்க வீட்டுக்காரர் ஓட்டாரான்னு தெரியல. நீங்க என்னன்னா ஒரு சட்டி நிறைய கோலப்படியை வாங்கி வச்சு உட்காந்துக்கிறீங்க. இன்னைக்கு அவன் மட்டும் கோலம் பெருசா போடாம இருக்கட்டும். அவன் முதுகுழம்பு ஒட்டச்சு போடுற அப்படியே. ஆமா சமந்தி சும்மா விடக்கூடாது. மத்த விஷயத்துக்கு மட்டும் அங்கம்மா அவளை போட்டி விட்டு வரல. அவங்கள மாதிரி என்னையும் பாருங்கன்றாங்கல்ல. அதே மாதிரி அங்கம்மா செய்யற மாதிரி அவளை வேலை செய்யணும். இல்லாட்டினா பெயில போட்டு விட்டுருவான். எப்பா இந்த கிளவி வரங்குலையும் சின்னதா கோலத்தை போட்டு உள்ள உயரணும். மார்கழி மாசத்துல சும்மா பனிக்குள்ள இருந்துச்சு நம்ம கோலம் போட சொல்லி பாடுபடுத்துறாங்க. சமந்தி நம்ம அடிமை வந்துட்டாள். நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அவ என்ன செய்யறான்னு முதல்ல பாப்போம். இன்னைக்கு என்ன கோலம் போடலாம்? நைட்டு ஒரு சுப்பு கோலம் சொல்லி கொடுத்தாரு. அது மறந்து போயிடுச்சு. எப்படி சொல்லி கொடுத்தாரு? 4 பிள்ளை வைக்க சொன்னாரா 3 பிள்ளை வைக்க சொன்னாரா? ஞாபகமே இல்ல. வர இந்த சுப்பு சரியாவே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாரு. எலிப்பாட்டியே விளங்கின மாதிரிதான். அவங்க 3 புள்ளி கோலமா 4 புள்ளி கோலமா யோசிச்சிருக்காங்க. அதையும் சித்தப்பா சொல்லி கொடுத்தாராம். அவங்களுக்கு எதுவும் தெரியாது போல இருக்கு. இதுல நீங்க வேற இம்புட்டு கோலப்படியை வாங்கி வச்சு எங்களையும் எழுப்பி விட்டு உட்கார வச்சுக்கிறீங்க தூங்க விடாம. சரி நமக்கு தெரிஞ்சதை போட்டு இழுத்து விடுவான். நம்ம போடுறதான கோலம். போட்டாச்சு போதும். இந்த கோலம் பத்தலையா? இதுக்கு மேலயா கோலம் வேணும்? அதனால பாத்தீங்களா சமந்தி சும்மா இங்கிட்டு 2 கோடு அங்கிட்டு 2 கோடு இழுத்து விட்டுட்டு இதுதான் கோலம்ன்றா. இவ போட்டிருக்க அரங்கோலத்துக்கு பேரு கோலமா. பாவந்த வெண்ணில இன்னைக்கு மாமியார் நல்லா மாட்டிக்கிடுச்சு. மாமியா வச்சு செய்ய போகுது. ஏய் என்னாடியே என்ன கோலம் போட்டிருக்க? என்ன திடீர்னு சத்தம் மட்டும் கேக்குது? இந்நேரத்துல யார் இருக்க போறா? அப்படியே காலையில ஒருவேளை பேய் பிசாசு ஏதாவது இருக்குமோ? அதுக்கு 4-5 மணிக்கு எதிர்க்க கூடாது. இந்த கிளவியை பேச்ச கேட்டு தேவையில்லாம 4-5 மணிக்கு எதிர்த்து ஏதோ பேய் எனக்கு கத்துது. அது நம்ம மாமியா குரல்லே கத்துது. இங்கே வர்றியே உனையத்தையும் சொல்லிக்கிருக்கேன். திரும்பி பாருறியே. நான் பார்க்க மாட்டேன். நீ பேய் தானே? இந்நேரத்துல பேய் தான் ஊர் கிராமத்துல வரும்னு சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு உன் மூஞ்சிய பார்க்கவே. போ பேய் எந்திரிச்சு போயிரு. நீ விட்டுரு. என்ன அது பேயா? யாரை பார்த்துட்டு பேயின்னு இருக்க? அடிச்சு மூஞ்சி உடைக்க போறேன் பாரு. எப்படி தைரியம் இருந்து பேயிட்டு வேணிய? அப்புறம் நீ பேய் இல்லையா பிசாசா? மதினி என்ன அப்பத்தாவோட உண்மையான பேர்ல வெளியில வருது போல. ஆமா பரமே அப்பத்தாவுக்கு இத்தனை பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு. நமக்கு தெரியாம போயிருச்சு எத்தனை பேரை சொல்றாங்கன்னு ஒரு வெண்ணிலாத்த. ஏய் சும்மா இருக்கடி. அவதான் கூறுகிட்ட சிரிக்கி பையனை கூட சிரிக்கி பேசுறாரு. நீங்க கூட சேர்ந்து பேசிக்கிறீங்க. ஏய் இங்கே வர்றியே நான் தாண்டி கூப்பிட்டுருக்கேன். என்ன பேய் இம்புட்டு அதிகாரமா மாமியா மாதிரியே பேசுது? எதுக்குன்னு திரும்பி பாப்பமா லைட்டா. என்ன 4 பேய் 5 பேய் உட்காந்துருக்கு? ஐயோ வெண்ணிலா சொத்துக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாம வீட்டு வேலை செய்யறேன்னு சொல்லி இப்படி விடிய காலையில வந்து பேய் கிட்ட மாட்டிக்கிட்டியே. ஒரு பேய் கிட்ட மாட்டினாலே சட்னி ஆக்கிறோம். இங்க 5 பேய் உட்காந்துருக்கே. என்னங்க எங்களை பார்த்த பேய் மாதிரி இருக்கா? பயந்துட்டீங்களா? அது என்ன அந்த கடைசியில வந்திருக்க பேய் இந்த புஷ்பா குளச்சி மாதிரியே பேசுது. ஆத்தி நம்ம வீட்டுல இருக்கவங்க மாதிரியே வாய்ஸ் வச்சு பேசும்போது இருக்கு பேய் ஊறான். இப்ப நம்ம என்ன செய்யறது? சுப்புவை கூப்பிட்டுலாமா? ஏமா வெண்ணிலா நாங்கதான் உட்காந்துருக்கோம். ஒன்னும் பயப்படாதம்மா. நாங்கதேனா யாரு? நீங்கெல்லாம் அந்த குடும்பத்தோட சூசைட் பண்ணி செத்தீங்களே அந்த குடும்பமா? எங்க குடும்பத்து ஆளுக மாதிரியே பேசுறீங்க எல்லாரும். நீங்க என்னன்னா அங்கமாக்கா மாதிரியே பேசுறீங்க. என்னை விட்டுருங்க. நான் என்ன பண்ணேன்? அடியா கூரட்ட குக்கரு உன் குடும்பத்து ஆளுதாடி நாங்க. அது கூட தெரியாம பேசிக்கிட்ட மெண்டல் சிரிக்கி. என்ன நீங்க பேயா இருக்கீங்க? அப்படி இருந்து என்ன போய் வயிறீங்க. எங்க வீட்டு ஆளுங்க மாதிரியே வயிறீங்களே நீங்களும். தயவு செஞ்சு போயிருங்க. நான் கண்ணை முடிக்கிறேன். காணா போயிருங்க. நான் வீட்டுக்குள்ள போயிடுறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடி சேர்ப்பாளா ஆளுத. நாங்களே உட்காந்துருக்கோம் சொல்லிக்கிட்டோம். பேய் வயினுக்கு இருக்கு. எங்களை பிடிச்சிக்கிட்டே ஏண்டி உனக்கு எப்படி கொழுப்பு இருந்தா பேசுவீங்க? சித்தி நாங்க தான் சித்தி உட்காந்துருக்கோம். பேயும் இல்ல பிசாசும் இல்ல சித்தி. கொஞ்சம் எந்திரிச்சு நல்லா திரும்பி பாருங்க எங்களை. அட ஆமா நம்ம வீட்டு மங்கி கழுதையே மங்கிக்குள்ளா போட்டு மங்குஸ் மாதிரி உட்காந்துருக்கீங்களா? ஏய் என்னடி கோலம் போட்டுருக்க? நீங்க என்ன கோலம் போட்டுருக்கேன்னு கேக்குறேன். அத்தை இதான் ரங்கோலி கோலம் அழகா இருக்காங்க. ஏன்னாது ரங்கோலி கோலமா? இது கோலம் அடி மார்கழி மாசத்துல அப்படியே வாசனை நிறைய கோலம் போடணும். முடியே நீ நம்ம வாசல்ல ஒத்த பொட்டு வச்ச மாதிரி தினூண்டா போட்டு வச்சிருக்கியே. இது கோலமாக்கும். ஊர் வீட்டுக்குள்ள போய் பாரு. அக்கம் பக்கத்து வீட்டுல தெருவில் அப்படியே பாத்துட்டு வா. ஒரு வீட்டுல எப்படி போட்டுருக்காங்க கோலம். மார்கழி மாசம்னாலே கோலம் தாண்டி அழகு. அதை விட்டுட்டு நீ நாளை தினூண்ட ஒரு வச்சுட்டு கோலம் போட்டுக்கின்னு இருக்க. எனக்கு இதாத்த போட தெரியும். பெரிய கோலம்லாம் போட தெரியாதுங்க. ஏய் போட தெரியணும். முடியே போட தெரியணும். அங்கம்மாவோட போட்டி மட்டும் போட தெரியுதுல. அப்ப கோலமும் போட தெரியணும். புரியுதா? கலர் பொடியெல்லாம் போட்டு நல்லா அழகா போடணும். முடியும் மார்கழி மாசத்துல இந்த மாதிரி எல்லாம் போட நீ பாசே ஆக முடியாது சொல்லி இப்படி இந்த சினிமத்துல. எனக்கு போட தெரியாதுங்க. அது இல்லாம கோலமாவு கொஞ்சம் தான் இருக்கு கையில. கோலமாவை பத்தி நீ கவலைப்படாத. அப்படியே அக்கட சூடு கொஞ்சம் பாத்தியா? ஏமாந்து டப்பால வச்சிருக்கோம்டே. அதெல்லாம் உனக்கு தான் கோலப்படி ஃபுல்லா நீ தான் போட போற. என்னம்மா சொல்றீங்க? இது 1 மாசத்துக்கு போட வேண்டிய கோலப்படி இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இந்த மாசத்துக்கு ஃபுல்லா வாங்கி சேர்த்து வச்சிட்டீங்களா? ஐயா வெண்ணிலா அது 1 மாசத்துக்குள்ள கோலமாவு இல்லம்மா. உள்ள வாங்கி வச்சிருக்காங்க மூட்டை மூட்டையா. இது இன்னைக்கு மட்டும் இந்த பொடியை போட்டு நீ கோலம் போடணுமா வாச ஃபுல்லா. ஏன் மதினி இந்த சித்தி எனக்கு கோலம் போட என்னைக்கு நம்ம உள்ள போக வீட்டுக்குள்ள குளிர் நடுங்கி இருக்கு. இப்படி உட்கார வச்சுதான் அதை பண்றாங்களே. இந்த சித்தியும் போடுற மாதிரி தெரியல கோலத்தை. இது ஒரு தண்ணி பீஸ் ஓலை. இதுக்கு எந்த வேலையுமே தெரியாது ஓலை. எல்லாமே இந்த மாமா தான் செஞ்சு கொடுப்பாரு போல இருக்கு. இது சும்மா சீனை போட்டுருக்கு போல இருக்கு. இன்னைக்கு ஏதோ இதா வந்து கோலம் போட்டுருக்கு. அந்த கூட அந்த மாமா சொல்லி கொடுத்துருப்பாரா என்னமோ. ஏய் என்ன நின்றுட்டே இருக்க? டக்குன்னு கோலமாவை எடுத்து போடுறியே சல சலன்னு பெரிய கோலத்தை. ஆமாடி உனக்காண்டி நாங்க பணியில உட்காந்துட்டு
எனக்கு போட தெரியாதுங்க தே, எனக்கு சின்ன குழந்தை தான் போட தெரியும். வேணா நீங்க ஒரு நாளைக்கு போட்டு காட்டுங்க தே, நான் போடுறேன் அதை பார்த்து நாளைக்கு. சம்மந்திக்கே கோலம் போட தெரியாது, அவங்க எங்க உனக்கு போட்டு காட்டுறது? ஏன் சம்மந்தி, உங்களுக்கு போட தெரியுமாக்கா? எப்படி பேசுறீங்க? எங்க போட்டு காட்டுங்க பாப்பா. நாலு கோலம்லாம் போட்டு பழக்கம் இல்லை எனக்குலாம். வேணா அங்கம்மா போட சொல்லுவோம், அங்கம்மா போடட்டும், அதை பார்த்து நாளைக்கு அவ போடட்டும். வேணா நீங்க அங்கம்மா போட சொல்லுங்க, அவங்க எப்படி போறாங்கன்னு பார்த்து நாளைக்கு நான் அது மாதிரி போடுறேன். சரிடி எங்கம்மா, நீ ஒரு நாளைக்கு நீ போட்டு காட்டுறியே, அந்த கோலத்தை அழிச்சு விட்டு கோலம் இருக்கான கோலத்தை பாரு, கோலத்தை அதை அழிச்சு விட்டு நீ போட்டு காட்டி நாளைக்கு அதே மாதிரி போடுறான். சரி சரி, இந்தாங்க இந்த குள்ளாவை பிடிங்க, நான் போய் கோலத்தை போடுறேன். இது வேற மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி மண்டையில அழிஞ்சுக்கிட்டு. ஏன் இந்த கோலத்தை அழிச்சு விட்டுருவா இல்ல பக்கத்துலயே ஓட்டுமா? அங்க அழிச்சு விடுறி, அது கோலமாக்காது, அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கா, கோலம் இருக்கு, அதை அழிச்சு விட்டு நல்ல கோலமா போட்டு விடுறி. கிளடி, நான் கஷ்டப்பட்டு போட்டு வச்சிருக்கேன், அதை அழிச்சு விட சொல்றேன் பாரு, மூஞ்சி பாரு, அதை போடுறதுக்கே நான் தருங்கத்தை போட்டு கிடைக்கேன். இதுல வந்து அதை அழிச்சு விட்டு நல்ல கோலம் முகம் கட்டிக்கலாம். இது மூஞ்சிலே கோலம் போட்ட மாதிரி கோடு கோடா இருக்கு, அங்க சுருங்கி போச்சு. அப்பயும் சொல்ல இருக்குதான் வரும், இப்படி சுருங்கி போய் கூட மூஞ்சியெல்லாம். அப்படியே கொண்டாமா வெண்ணிலா, இந்தாங்கக்கா. இது எப்படி இருக்கு? இது கோலம், நீ போட்ட வர கோலம் இது நல்லா பாத்துக்க. இதே மாதிரி போடணுதுக்கு அப்புறம் கோலம்லாம் புரியுதாடியே? இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி கோலம் எனக்கு போடவே வராது, சுட்டு போட்டாலும். இந்த கிளவி வேற வழி இல்ல, சுப்புவை போட வச்சிட வேண்டியதுதான் 2 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு. என்னடி யோசிச்சிருக்கா? சொன்னது காது விழுந்துச்சா இல்லையா? புரிஞ்சுமா, நான் இதே மாதிரி நாளையில இருந்து போட்டுறேங்கம்மா. மதினி, நாளைக்கு இருந்து போடுவாங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இதெல்லாம் அதுக்கு ஒருத்தே கிடையாது, இதெல்லாம் போடாது. அந்த மாமாவை கூப்பிட்டு வேணா போட வைப்பாங்க எந்திரிச்சு. சரி சரி, கோலம் போடுறத பாத்துட்டீங்களே, நாளையில இருந்து இதே மாதிரி கோலம் தான் போடணும். உனக்கு டெய்லி காலுக்கு வந்து உட்கார முடியாது, சொல்றது புரியுதா? கோலப்பொடி மாவு நல்லா வாங்கி வச்சிருக்கேன், 3 மூட்டை 4 மூட்டை கிடக்கு, கலர் மாவுலாம் கிடக்கு. எடுத்து டெய்லி இப்படி வரணமா போட்டு தீட்டி இருக்கணும், தீட்டி சொல்லிவிட்டேன், இல்லாட்டும் உனைய தீட்டி விட்டுருவேன். சரி சரி, போய் காப்பியை போட்டு படக்கணும். சரிங்க. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொட்டுக்கு முளைச்ச மாதிரி இந்த கிளவியெல்லாம் நம்மள மாட்டிக்கு தெரியுது. இந்த சொத்துக்காண்டி இதெல்லாம் பொறுமையா தாங்கிருக்க மாதிரி இருக்கு. சரி சரி இருக்கட்டும், எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு உனக்கு ரவுண்டு கொடுறேன் பாரு. பொம்மியே, என்னடி செய்யற? வாடியே, பொங்கல் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்காண்டியே. என்னடியே, என்ன பொங்கல் ஏது? என்ன டீ எடுத்துருக்கீங்க? அங்க பெருமாள் கோயில்ல பூரா அடிச்சு பிடிச்சி வாங்கி போயிருக்கு பொங்கலை. நீங்க வாட்டுக்கு நானே இந்த 4 நாளா போகாம விட்டேன்னு சொல்லி வேலை வெட்டிமா, அதனால போக முடியல. சாணங்க பூரா தூச்செடி கொண்டு வந்து வாங்கிட்டு போகுது. கோயிலுக்கு வாங்கிட்டு போய்க்கிருக்கு. கார டிப்பனே பொங்கல் தான். நான் இன்னைக்கும் போய் விடல, இல்ல வரிசையில் நின்று வாங்கிவிட்டேன்ல. என்னடியே, இது எத்தனை கோயில் வாங்கினேன், இப்படி பொங்கல் வாங்கிட்டு வந்திருக்க? இது ரொம்ப அதிகமெல்லாம் இல்ல, ஒரு 10 கோயில்ல போனேன். யாத்தே 10 கோயிலுக்கு போயிட்டு வந்தா? என்ன ரம்பி எந்திரிச்சு, என்ன ரம்பி போன கோயிலுக்கு? குளிச்சியா இல்லையா? காலைல எந்திரிச்சு அதெல்லாம் குளிச்சாச்சுட்ட, குளிக்காம போனேன் நானே. நான்லாம் சின்ன பிள்ளையில இருந்து அப்படித்தே. மார்கழி மாசம் வந்துச்சுன்னா தூங்க மாட்டேன். 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு விட்டு நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் புதுசு வாங்கி வச்சிருப்போம் பாருங்க, அதை பூரா எடுத்து போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவேன் நானே. நான் இப்படி குளிக்காம போவேன்? அதெல்லாம் குளிச்சு 3 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் வீட்டுல இருந்து. அந்த ஆண்டாள் சன்னதியில பஜனை பாடுவாங்க, உட்காந்து பஜனை எல்லாம் பாடிக்கி முடிச்சோடனே வரிசையில நின்றணும் முதல்ல. இல்லாட்டினா வரிசை நிக்கும் பாரு, அந்த கியூ லாஸ்ட் வரைக்கும் நிக்கும், ரோட்டு வரைக்கும். நான் அதெல்லாம் போய் பஜனை முடியறதுன்னு சொல்லி எஸ்கேப் போய் நின்றுவில்லை நான் வரிசையில. அதெல்லாம் பழக்கம்ல சின்ன வயசுல இருந்தேவா. என்னடி சொல்ற? 3 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டியா? சரி, 3 மணிக்கு எந்திரிச்சு போனியே, போனவ ஒரு வாச தொழிச்சு கோலம் போட்டு நீ கோயிலுக்கு போயிருக்கணும். பொம்பளை வாசலும் தொழிக்காம வளவும் தொழிக்காம கோலமும் போடாம எனக்கு நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு போயிட்டேன். நான் எந்திரிச்சு இப்ப கோலம் போட்டு வச்சேன், வாச தொழிச்சு. நீ எல்லாம் வைக்கப்படாம கோயிலுக்கு வர, கோயிலுக்கு சாமி கும்பிட போறியா, பொங்க வாங்க போறியா? நீ அதுல என்னக்கா இருக்கு, வந்து தொலைச்சுக்கலாம்னு. வாசலுக்கு நேரத்துக்கு அங்க போய் கியூல நிக்கணும், லேட்டா போச்சுன்னா நிக்க முடியாது. நம்ம பஜனைக்கு அங்க முதல்ல உட்காந்தாதே முதல்ல வரிசையில நிக்க முடியும். இப்ப என்ன, நீங்க தொலைச்சா என்ன, நான் தொலைச்சா என்ன, நம்ம வீட்டுல யார் தொலைச்சா என்ன? நல்ல ஒரு போடு, ஒரு குடும்ப பொம்பளை காலையில வந்துருச்சு, வாசல் வச்சு கோலம் போட்டு வீட்டுல விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கு பிறகு கோயிலுக்கு போகணும். அப்பதான் புண்ணியம் கிடைக்கும். இல்லாட்டா பெருமாள் நினைப்பாரு, இது ஏதோ குளிக்காத வருது, காலையில இருந்து காக்கா குளிச்சுட்டு 1 ஓடி வந்துருச்சுன்னு சொல்லி. நீ வாசலுக்கு என் கூட போனேன்னா மகாலட்சுமி எப்படி வீட்டுக்கு வருவா? மகாலட்சுமி அவன் இருக்க உங்க ஃப்ரெண்டா? ஏண்டிய, நீ எல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போறவங்களுக்கு மகாலட்சுமி யாரும் தெரியாதாக்கா? ஏண்டிய, நீ நசந்த நடிக்கிறியா இல்ல கிரிக்கியா? நீ சொல்லுங்க, யாருக்கு இந்த மகாலட்சுமி? ஏண்டிய, காலையில எந்திரிச்சு நான் சின்ன பிள்ளையில இருந்து பெருமாள் கோயிலுக்கு போவேன் மார்கழி மாசம் வந்து தூங்க மாட்டேன்ற. அப்ப மகாலட்சுமி உனக்கு யாரும் தெரியாதா? அது பெருமாள் பொண்டாட்டி தேண்டி மகாலட்சுமி. அவர் இதயத்திலேயே வச்சிருக்காரு, எந்நேரமும் எங்க பார்த்தாலும் திறந்து காமிச்சிருக்காரு இதயத்தை. அதை மகாலட்சுமி வாசம் செய்யறாங்கன்றாங்க. கடைசியில மகாலட்சுமி யாருன்னு கேக்குற? விடிய ராமாயணம் கேட்டு சீதிக்கிறாம சித்தப்பை நானா, அந்த கதையா இருக்கு உன் கதை. அப்படி இல்லத்த, ஒரு நேரம் பெருமாள் கொண்டாட்டி சீதாதேவின்றாங்க, ஒரு நேரம் பார்த்தா அலமேலு மங்கான்றாங்க, இன்னொரு நேரம் கேட்டா என்ன சாமி சொல்றாங்க, ஆண்டாளுன்றாங்க. அப்புறம் நான் எதைத்தான் கணக்குல வைக்க முடியும்? டக்குன்னு எப்படி எனக்கு புரியும் எனக்கு? ஏண்டிய, இந்த கதையெல்லாம் தெரியாம நீ சின்ன பிள்ளையில இருந்து காலையில இருந்து பசனைக்கு போயிருக்க. பசனைக்கு வெக்கமில்லாம சொல்றா, நான் தூங்க மாட்டேன் மார்கழி மாசம். ஏண்டி, ஒரு அவதாரத்துல அவருக்கு பொண்டாட்டியா வச்சிருக்காங்கடி. அவர் வந்து ராமர அவதாரம் எடுத்தப்ப சீதாதேவியா இருந்தாங்க, அவர் பெருமாளா இருக்கிறப்ப அலமேல் மங்காவா இருப்பாங்க, மகாலட்சுமியா இருப்பாங்க. இது ஒரு அவதாரத்துக்கு ஒரு பேருடியே. அப்படியா சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம மனசுதான் காரணம். நம்ம குளிச்சு சுத்தமா இருக்கோம்ல, அது மட்டும் போதும். வீடு வாசல் சுத்தம் பண்ணாதே பெருமாள் மகாலட்சுமி வருவாங்க நம்ம வீட்டுக்கு. அப்படிலாம் கிடையாது, எப்படி இருந்தாலும் வருவாங்க. நம்ம மனசு மட்டும் சுத்தமா இருந்தா போதும்.
இந்த மாசம் சுத்தமா இல்லையே, அது தூசி ஒடிஞ்சு போய் இவ்வளவு அப்படி வேலை கிடக்கு. எத்த அதெல்லாம் இல்லத்த, இப்ப எல்லாம் மாறிட்டேன். முத மாதிரிலாம் இல்லத்த, நானு அதான் நேர்மையாத்தே இருக்கேன். என்னமோ திருந்தனா சரித்தேன். என்ன அதுக்கப்புறம் போனேன் என் அம்மா வீட்டுக்கு பசனைக்கு அப்புறம்? இல்லத்த போல எங்க அந்த அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போக குளத்துக்கு போக அதுக்கு சரியா போகுது. போகணும் என்ன செய்யுதுன்னு தெரியல. ஏண்டியே பொங்கல் வாங்க உன் ஃப்ரெண்டு வந்திருப்பாளே, அவ முதல்ல ஒரு வளர்த்து சுட்டி தூக்கிட்டு அவ வரல அந்த குட்டச்சி வள்ளி. அவ வராம இருப்பாளா? இருந்திருந்தா அவ ஊருக்கு போயிட்டாத்த, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. இல்லாட்டினா அவ எதுக்கு எனக்கு முன்னாடி 2 தூச்சி தூக்கிட்டு வருவாளே. நல்ல வேலை ஊருக்கு போயிட்டா, இல்லாட்டினா நீ அவளும் கோயில் கோயிலா தூக்கி அலைஞ்சிருப்பீங்க. வீட்டுக்கு வர மத்தியானம் ஆகி போயிருக்கும். ஆமாத்த அது என்ன இருக்கு, கோயில போய் வாங்கிட்டு வர நல்ல விஷயம் தானே. வெண்பொங்கல் தராங்க, சக்கரை பொங்கல் தராங்க, காலையில டிஃபன் முடிஞ்சு போச்சு. அதை விட என்ன வேணும் நமக்கு பாக்கியா? ஏண்டியே இந்த மார்கழி மாசம் பூரா காலையில சக்கரை பொங்கல் வெண்பொங்கலுமே போட்டு ஓட்டுறத உத்தேசமா? அப்ப வீட்டுல சமைக்கணும்ன்ற ஒரு எண்ணமே வராது. டிஃபனே கிடையாது போல இந்த மாசம் ஃபுல்லா. ஆமாத்த இனிமேல் அப்படித்தான், இந்த மாசம் பூரா பொங்கல் தான், வேற வழியே இல்ல. சரிடியே நம்ம சாப்பிட்டுக்குருவோம், பொம்மி சாப்பிட்டுக்குருவா. சரித்தேன் உன் புடிச்சு மேல விட்டுருக்கானே, அவனுக்கு வரது விடுறதுக்கு என்ன செய்வ காலையிலேயே? அதுக்கு என்னத்த அவருக்கு ஒரு டம்ளர் பாலை காய வச்சு கொடுத்தா குடிச்சுட்டு அறுவாட்டில் இருக்க போறாரு. சாயந்தரம் தான் வேத விடுவாரு. என்ன மோடி மார்கழி மாசம் வந்துச்சு, உன் காட்டுல மழை வேண்டி. ஏமா சுமதியே நீ என்னம்மா அதே மாப்பிள்ளை விட்டு அதெல்லாம் பிடிச்சி போச்சு, எல்லாம் சாதம்லாம் ஒத்து போயிருச்சு. பிறகு என்ன ஒரு நல்ல நாளை பார்த்து நிச்சயத்தை வச்சிடலாம்ல? ஆமாங்க, நிச்சயத்தை வச்சு விட்ருவோம். நிச்சயத்தை வச்சு விட்டோம்னா அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் கலந்து பேசிக்கிட்டு எப்போ கல்யாணம் வைப்போம்னு சொல்லி வச்சுக்கிற வேண்டியதுதான். நம்மளும் கைக்கு மைக்கெல்லாம் பார்க்கணும்ல. என்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்பாவும் நீங்களும்? அதாண்டியே மாப்பிள்ளை வீடு பிடிச்சி போயிருச்சு, சாதம்லாம் ஒத்து போயிருச்சு, எல்லாம் நல்லபடியா இருக்குல்ல. உங்க அப்பா காலகாலத்தில் நிச்சயத்தை வச்சுக்கிறோம்ன்றாரு. ஆமாம்மா நானும் அதை நினைச்சிட்டு இருந்தேன். உங்க மாப்பிள்ளை கூட ஃபோன் போட்டாரு, அப்படிதான் சொன்னாரு. அப்புறம் நிச்சயத்தை வச்சுக்கலாம்ல, நிச்சயத்தை வச்சுட்டோம்னா அப்புறம் அவங்க கிட்ட நம்ம கலந்து பேசிக்கிட்டு முகூர்த்த தேதி எப்போ வைக்கலாம்னு சொல்லி வச்சுக்கலாம்ல. சரி சரி, அப்புறம் என்ன நீங்க போன் போட்டு கேளுங்க மாப்பிள்ளை வீட்டில் நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கிறோம்னு சொல்லி. போன் போட்டு கேட்கறது நல்லா இருக்காதுமா, நேரில் ஒரு போய் நீ நானும் பார்த்து பேசிட்டு நிச்சயதார்த்தம் எந்த தேதியில் வச்சுக்கலாம்னு சொல்லி கேட்டு வந்துருவோம். அதான் ஒரு மரியாதை. சரிங்க, இப்போ நிச்சயதார்த்தம் வச்சோம்னா நம்ம தானே சாப்பாடு நிலம் ஆக்கணும், வைக்கணும், செய்யணும். அதெல்லாம் என்ன செய்யறது, ஆளுக்கெல்லாம் சொல்லணும், வைக்கணும். ஏமா நீ ஏமா கவலைப்படுற, எங்க டீம் இருக்கப்ப கலைக்கப்பட மாட்டோம். அன்னைக்கு பஜனையில சூப்பரா கலக்கி விட்டோம்ல, நாங்க தான் எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ணோம். நாங்க இருக்கும்போது நீங்க எனக்குமா சமையலுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க? நாங்களே செஞ்சிருவோமா சாப்பாடெல்லாம். அதுக்கு இல்லடி, உங்க டீமை கூப்பிட்டா நீங்க காசு வாங்க மாட்டாங்கம்மா, சங்கட்டமா இருக்கும்ல சும்மா வேலை செய்ய சொல்றதுக்கு. என்ன டோகம்? ஏமா நீ எங்க டீமை கூப்பிடாம வேற யாராவது கூப்பிட்டீங்க அவ்வளவுதான், எல்லாம் சண்டை போட்டு விட்டுருவாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அப்படிதான் பண்ணிக்கிறோம். ஒரு வீட்டுல விசேஷம்னா எல்லாரும் சேர்ந்து தான் போய் வேலை செய்வோம்மா, காசெல்லாம் வாங்க மாட்டோம். இப்ப பஜனைக்கு போய் வேலை செஞ்சோம், ராணிகிட்ட காசா வாங்கணும், அதெல்லாம் அங்கம்மாக்கா அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. அவர் ராணி நினைக்க மாட்டா, வள்ளி நினைக்க மாட்டாம்மா. நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு இல்லம்மா எங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கும்லம்மா அந்த பிள்ளைல கூட்டு வந்து சும்மா வேலை வாங்கினா. கேப்பா நீங்க பிள்ளை நினைக்காதீங்கப்பா, அவங்க நம்ம வீட்டு வேலை மாதிரி நினைச்சுதான் எல்லாருமே செய்வோம். நாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்குவோம், அந்த மாதிரி நினைக்கவே மாட்டோங்கப்பா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க மற்ற வேலையை பாருங்க. நிச்சயதார்த்தத்துக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கணும், புடவை எடுக்கிறது, ட்ரெஸ் எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் நீங்க பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இந்த வேலையெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமாடி, நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு சேலை எடுக்கணும், மதுவுக்கு எடுக்கணும், மதுவுக்கு எடுத்துட்டு உனக்கு ஒன்று எடுத்துட்டு மாப்பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் எடுக்கணும் சேலை புதுசு, பேண்ட் சட்டை எல்லாமேவும். அவளுக்கு பட்டு சேலை புதுசு கட்டி நம்ம சேலையை கட்டி வைப்போம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கார சேலை கொண்டு வரந்தாலும் மாற்றுவோம். நிச்சயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வரைக்கும் அவளுக்கு நல்ல சேலை ஒன்று எடுக்கணும். அப்படியே உனக்கு 2 பேருக்கு ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. ஆமாம்மா நீ தங்கச்சி ஒரே மாதிரி எடுத்துக்கோங்கம்மா சேலை. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அவங்க தனியாக நிச்சயத்துக்கு எடுத்து வருவாங்க மதுவுக்கு. அப்புறம் நிச்சயமெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சேலையை மாற்றுவோம். அது வரைக்கும் நம்ம சேலை தானே கட்டி வந்துல, ஒரு நல்ல சேலை எடுக்கணும்ல. சரிம்மா சரிம்மா, அதுக்கு என்னம்மா கடையில் போய் நல்லபடியாக பார்த்துட்டு வந்துருவோம்மா எல்லாரும் போய். ஏண்டியே உன் தங்கச்சி போற வீட்டுல சேலை திரும்பி கட்டுவாளா, இல்ல அங்கேயும் போய் இந்த பேண்ட் சட்டையும் போட்டு திரிவாளா? நம்ம மானத்தை வாங்கி விட்டு போறாடியே. அந்த அம்மா நல்லா உனத்தையும் தெரிறாங்க மாமியா. இருந்தாலும் எந்த மாமியா தான் பேண்ட் சட்டையை போட்டு திரிந்தா சும்மா இருப்பாங்களா? அப்ப நமக்கு போய் கட்ட வர வாங்கி கொடுத்து போறாடியவ. ஏமா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் மதுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க, 5 நிமிஷத்துல அவளை எப்படி மாத்தி கூட்டு வரேன் பாருங்க. இவன் நாங்க சொல்லிட்டு போறா, என்னத்தை மாத்தி கொடுக்க வர போறா? அதெல்லாம் மாலினி பிள்ளை நினைச்சுன்னா மாத்தி போடுவா. நீ ஒன்னும் கவலைப்படாத, சின்ன பிள்ளை தானே, நம்ம வீட்டுல இருக்கிறதுனால அது வாடி பேண்ட் சட்டையை போட்டு தெரியுது. போற விட்டு அதே மாதிரியா போட போகுது, அதெல்லாம் போடாதுமா. நீ அதெல்லாம் கவலைப்படாத, மாறி இருங்க பிள்ளை. அதெல்லாம் ஏமா இப்ப மது வருவா பாருங்க, சும்மா அசந்து போயிருவீங்க. என்னாடி சொல்ற? நான் ஒரே ஆவலா இருக்கேன், சீக்கிரம் வர சொல்லி விடுறி. அதே உன் வலது கால எடுத்து வச்சுப்பாமா. ஏமா இப்ப பாருங்கம்மா மது எப்படிமா இருக்கா? என்னாடி மாலினி, நம்ம மதுவா இது? சூப்பரா இருக்காடி தாவணி வாவ சட்டியில. இப்படி போடுறத விட்டு சும்மா அந்த பேண்ட் சட்டியவே போட்டு கிடக்கா நேரமும். இனிமேல் இதே மாதிரி தாண்டி போடணும் கல்யாணத்து வரைக்கும். அதுக்கப்புறம் சேலை கட்டணும்ல, அது வரைக்கும் இப்படி தாவணி வாவ சட்டையும் போடணும். பாத்துக்க அழகா இருக்கடி, எங்க அண்ணே வற்றும் போல. ஏம்மா சரிம்மா, அக்காவேம்மா எல்லாம் கட்டி விட்டா. எப்படிம்மா இருக்கு, நல்லா இருக்காம்மா? எனக்கு இன்னும் கட்டவே தெரியலம்மா, டெய்லி அக்காவே கட்டி விட்டு பழகிக்கிறேம்மா கல்யாணத்து வரைக்கும். சரிடி டெய்லி அவளே கட்டிவிட்டா நீ எப்படி பழகுவ? ஒரு நாள் சொல்லி கொடுத்தாலும் மறுநாள் நீயா கட்டி பழகணும். அப்ப நான் போற வீட்டுல நீயா கட்டிக்கிற முடியும், அங்கே மாமியா கட்டி விடுவாங்க. எதுக்குமா அங்க போய் நான் தாவணி போட சட்டை சேலை எல்லாம் கட்டணும்? அங்க போயிட்டு சுடிதார் எல்லாம் போட்டுக்கிறேம்மா. ஏண்டியே வாக்கப்பட்ட வீட்டுல போய் சேலை கட்டாம போய் சுடிதார் கொடுக்கணும் மனப்பாங்களா போனே மாமியாரு? ஏம்மா அக்கா மட்டும் போட்டிருக்கா, சுடிதார் தானே போடுறேன் எப்ப பார்த்தாலும். உங்க அக்காளுக்கு மாமனார் இல்ல மாமியார் இல்ல, அவ வீட்டுக்காரர் மட்டும்தான். அவ வீட்டுக்காரர் இந்த மாதிரி சுடிதார் போடுறதை விரும்புறாரு, அதெல்லாம் போடுறா. அவளுக்கு ஒரு மாமியார் பக்கத்துல இருந்தாங்கன்னு சொல்லத்தையும் செய்வாங்க. அவங்க ஊர்ல இருக்காங்க.
அப்பனா நானும் தனியா போய் இருந்துக்கிருவேன் எங்க மாமனார் மாமியாரை விட்டுட்டு. அப்ப சுடிதார் எல்லாம் போட்டுக்கலாம்ல, பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கலாம்ல. ஏமா அப்படிலாம் பேசக்கூடாதுமா. ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறவங்களும் தனியா இருந்துக்கிருவேன், மாமனார் மாமியாரை விட்டு தனியா விட்டுவேன் பேசக்கூடாது. என்னம்மா பழக்கம் இது? அப்படியே அவனு சொல்லி கொடுத்தாங்க வளர்த்துருக்கோம். ஐயா இந்த பிள்ளை நம்ம எப்படி பேசிக்கிருக்கு, போற விட்டு நம்ம கட்டவிலை விட்டுரும் போலயே. அவ சும்மா சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்கு சொல்றா, அதுக்காண்டி அப்படியே செஞ்சிட போறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யார் மாமாது? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. மாமியார் மாமனாரை அனுசரிச்சு நடந்துக்கிறணும். அவங்களையும் ஒரு தாய் தப்ப மாதிரி பாத்துக்கணுமா. அதை விட்டுட்டு நான் தனியா வந்துருவேன், அவளை தனியா விட்டு எல்லாம் பேசக்கூடாது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கணும் பிடிச்ச மாதிரி. அதை விட்டுட்டு நீ வாட்டுக்கு ஒரு பேண்ட் சட்டை போறதுக்கான தனியா வந்துருவேன்னு சொல்லலாமா? எப்பா நான் சும்மா சொன்னேன்ப்பா. நான் ஏன்ப்பா அப்படிலாம் பண்ண போறேன்? அதெல்லாம் போற வீட்டுல உங்க பேரி அம்மா பேரி எந்த கெட்ட பேர் வாங்கி கொடுக்காம நல்லபடியா நடந்துக்கிருவேன், போதுமா? அப்படி சொல்றீ நான் மதுக்குட்டி எப்பயுமே அப்படிலாம் செய்ய மாட்டேன். நல்ல பிள்ளை. நான் பெத்த 2 பிள்ளையிலுமே தங்கம் கணக்க. மாலினி ஒரு பக்கம் வைக்கலாம், இவ்வளவு ஒரு பக்கம் வைக்கலாம். 2 பிள்ளையில முத்து கணக்கா பிள்ளைங்க. அதே அடிமதே அம்மா அப்பா என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க பேரை காப்பாத்துற மாதிரி 2 பேரும் நடந்துக்கணும். நான் அப்படிதான் நடந்துக்கிருக்கேன், நீ அது மாதிரி 2 பேர் நடந்துக்கணும். சொல்றது புரியுதுல? சரிங்கக்கா, நீங்க சொன்ன மாதிரியே கேக்குறீங்கக்கா, போதுமா? ஏமா கல்யாணம்லாம் பேசி முடிச்சிட்டோம், இவளுக்கு இன்னும் இந்த குடும்பத்தனம் மட்டும் போகவே மாட்டேங்குதுமா. இன்னும் வாழ் பண்ணிட்டே இருக்கா. ஏண்டி மாலினி திடீர்னு எப்படி இப்படி தாவணி எட்டி உனக்கு தோணுச்சு? அதுவா, அங்க அங்கம்மாக்கா விட்டு போயிருந்தில்ல பதினைக்கு, அங்க பாருமே தானு வாட்ச தானே கட்டுறா. போயலாம் அங்கம்மாக்கா போடு ஓடுன்னு ஓட்டு தானு வாட்ச தான் கட்டணும். இந்த பேண்ட் ஷர்ட்ல இனிமேல் போடக்கூடாது, தூக்கி எறின்னு சொல்லிடுச்சுல. இப்ப பாருங்க சூப்பரால இருக்கா. டெய்லி ஒரு தானு வாட்ச தானே கட்டுறா. இப்ப ஆளு முத மாதிரிலாம் இல்ல, இப்ப வேற லெவல் ஆகி போயிட்டா. அதை பார்த்துட்டு வந்தேனா, சரி எதுக்கு மதுவுக்கும் நம்ம அதே மாதிரி கட்டி விடலான்னு சொல்லி அன்னைக்கே யோசிச்சேன். அப்ப நீங்க வேற இன்னைக்கு ஞாபகப்படுத்தினீங்களா, அதனால இதுக்கப்புறம் நீயும் தாவணி பாட்ச தண்ணி கட்டணும்னு சொல்லியிருக்கேன். அப்படியாம்மா? அந்த பிள்ளை நல்ல உள்ள என்னம்மா, நல்ல ஒல்லியா வளர்ச்சியா நல்ல உள்ளது, அழகான உள்ளதே. ஆமாப்பா, எனக்கு பரமக்காவை ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்ல டைப்பு. நான் தான் பார்க்கல அவங்க தாவணி பாவசத்தை கட்டினதை. எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இப்ப என்னடியே நீங்க கட்டிக்கிட்டு வா, அவளை போய் நம்ம அப்புறமேல் பார்த்துட்டு வருவோம். ஆமாடி மாலினியே, நானும் உங்க அப்பாவும் மாப்பிள்ளை வீட்டுல போய் நிச்சயதார்த்த தேதி குறிச்சிட்டு வந்துடுறோம். எப்படி நிச்சயதார்த்தத்துக்கு சொல்லணும்ல, எல்லாரும் சேர்ந்து போவோம் அங்கம்மா வீட்டுக்கு. ஹை ஜாலி, பரமக்கா வீட்டுக்கு போலாம் சீக்கிரமா. ஏமா கல்யாணம் பேசணுன்னேமேவும் மது மூஞ்சில ஒரு பொலிவு வந்துச்சுலம்மா. ஆளு பலவளவலன்னு ஆயிட்டாள். இப்ப ஒரு கதை வந்துச்சுல. ஆமாடி, அவளுக்கு என்ன அடி அப்படியே மதுரை மீனாட்சி எனக்கு அம்புட்டு அழகாவில் இருக்கா. இன்னும் சேலையெல்லாம் கட்டினா இன்னும் சூப்பரா இருப்பாள்ல. அக்கா பேசாம இருக்கா, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க. மாமா வரட்டும்னு சொல்லி விடுறேன் பாருங்கம்மா. அக்கா ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருக்காம்மா. ஏய் நம்ம அக்கா தானடி, சும்மா கிண்டல் பண்றா, ஜாலியா இருக்கணும் நீ. அப்படிதா, அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. சரிம்மா சுமதி, கிளம்புமா, நம்ம போயிட்டு வந்துருவோம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. சரிங்க சரிங்க, போயிட்டு வந்துருவோங்க. ஏண்டி அங்கம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யறாவ? இன்னைக்கு இந்த கெளுத்தி மீன் வித்து வந்துச்சு, அதை எடுத்து கொடுத்துருக்கேன் குழம்பு வைக்க சொல்லி. ஏத்தடி போட்டு பாத்திரத்துல ஊட்டிக்கிருக்கா, டமு டுமு டமு டுமுன்னு கேக்குது. என்னதான் செய்யறாளோ, வேணும்னே தூக்கி போடுவா அவளுக்கு. நம்ம சோறாக்க சொல்றாங்களேன்னு அதெல்லாம் செய்வா, வேணும்னே செய்வா. எல்லாம் உட்காந்துட்டு நம்மள வேலை சொல்றாங்க கூட செய்வா. பயங்கரமான ஆளவ. ஆமாத்த, அதுவும் தப்பு தானே. நம்ம ஊரை உட்காந்துக்கிட்டு அவ்வளவு அந்த பிள்ளைய ஒரு பிள்ளையவே வேலை பார்க்க சொன்னா கஷ்டமா தானே இருக்கும். நீங்க செய்யறதும் தப்பு தானே. எத்த அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லத்த. ஏன் நீங்க செய்யலையா? ஒரு ஆளா நீங்க தான் செய்யறீங்க. நாங்க கூட அப்படி வேலை செய்ய மாட்டோம் கூட சேர்ந்து. நீங்க ஒரு ஆளா தான் செய்யறீங்க, உங்க கூட போட்டி போடுறாங்கல்ல, அப்ப செய்யிட்டு சும்மா இருங்க. நீங்க வேற அதுக்கு இல்லம்மா புஷ்பா, நம்ம வேலை செஞ்சே பழகி போயிட்டோம், நமக்கு தெரியாது. கலரை விட்டு போச்சு கையெல்லாம. அந்த பிள்ளை என்ன இருந்தா கொஞ்சம் வசதியான வீட்டுல இருந்து வந்த பிள்ளை, அந்த அளவுக்கு வேலை வெட்டி செஞ்சு பழக்கம் இல்லையில, பாவம் தானே. ஏய் சும்மா அறி கூமிட்ட, உனக்கு ஒரு அறிவும் இல்ல ஒண்ணும் இல்ல. எல்லாம் பிறவிலேயே வேலை செஞ்சு பழகிட்டா வராங்க. நீ மட்டும் என்ன உங்க வீட்டுல இருந்து கட்டி கொடுக்குறப்ப உங்க வீட்டுல பொழுது நீ வேலை செஞ்சுக்க வரந்த உங்க அம்மா உன்னை சொகுசான வச்சிருந்திருப்பாங்க. இப்ப இங்க வந்து நீ வேலை செய்யலையா? அதே மாதிரிதான் அவளும் செஞ்சு பழகணும். முடியே ஒரு சம்சார வீட்டுல வாக்கப்பட்டா நான் ஒரு வேலையை செஞ்சுதான் ஆகணும். எனக்கு தெரியாது, நான் செஞ்சது இல்ல, எனக்கு பழக்கம் இல்ல, இதெல்லாம் சொல்லக்கூடாதுடி. அப்படி சொல்லல பாட்டியே, ஆளும் பேருமா செஞ்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்படி பேத்துக்கு ஒரு ஆளே பாவம் சோறாக்கணும் குழம்பு வைக்கணும்னா கஷ்டமா இருக்கும்ல, அதுக்காண்டிதான் சொன்னேன். ஆமா ஆமா, பாவம் தான் அந்த சித்தி. ஒருத்தவங்களா எப்படி செய்வாங்க? இந்த வருஷம் சனி பயிற்சி யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதோ இல்லையோ, பாவம் வெண்ணிலா சித்திக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு போல இருக்கு. அடுப்புல கிடந்தே வேகுறாங்க. ஏய் அவளுக்குலாம் பாவப்பட்டுக்கிறீங்க வேற. ஆத்தாளுமா அவளு மெண்டல் கணக்க. அவள்லாம் எப்படியா கொண்டாளு? அவளுக்கு வேற சனி பயிற்சி கொடுத்துருக்காங்க. அவ சனிக்கே சனி பிடிக்க வச்சிருவா. அப்படியே அந்த ஒம்பளை அவ பெரிய ஆளு. அவள்லாம் ஒரு ஆளு. அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி தர்றீங்க வேற. அவங்க ஆத்தால என்னன்னாலாம் அசிங்கப்படுத்தி விட்டு கேவலப்படுத்தி விட்டு போனா தெரியுமா, சண்டை ஓட்டு. அதுக்காக இப்படி பாருமே, நீ பாத்தியாடி சனி பயிற்சி பண்ணலாம் எப்படி இருந்து பாத்தியா? உனக்கு என்ன ராசி? எனக்கு துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். அப்படியா? உனக்கு என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கமா பரவாயில்ல? நல்லா தான் சொல்லியிருக்காங்க அலிப்பாட்டி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்ன எனக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்குமா, நான் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கிறணுமா. அப்புறம் நாமக்கல்ல ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்ல, அங்க போக சொல்லியிருக்காங்க. அங்க போய் வடமாலை சாத்தி சாமி கும்பிட சொல்லியிருக்காங்க. மூல நட்சத்திரத்து அன்னைக்கு போய் செய்யணுமா. அப்படியா? சூப்பர். அப்புறம் நான் வண்டிக்கு வண்டியாச்சு, டூருக்கு டூர் ஆச்சு. உன்னை வச்சு ஒரு டூர் அடிச்சிர வேண்டியதே. வடை என்ன வடடி? பருப்பு வடையா உளுந்த வடையா? ஆனா நீ இருக்கிய பாட்டி, அவ சனி பயிற்சியில என்ன பலன் வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியும். அவன் முழுசுக்கு இருக்காங்க. நீ ஒரு பரிகாரம் சொன்னா அதுலயும் சாப்பிடறதையும் பாக்குற பாத்தியா.
பாட்டியே, சாமிகளுக்கு எப்பயுமே உளுந்த வடை தானே சாத்துவாங்க, தெரியாதா உங்களுக்கு? ஆஞ்சநேயருக்கு, பெருமாளுக்கு எல்லாத்துக்குமே உளுந்த வடை. இது தெரியாதா உங்களுக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்லடி, உளுந்த வடை கொஞ்சம் மெதுவா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுக்க வேண்டியதே. சாமி என்ன பருப்போட கொடுத்தா வேணாம்னு சொல்லுவாரு? நீங்க யாரும் கொடுக்கறது இல்ல, அவர் என்ன செய்வாரு? அவருக்கு ஒரு பஜ்ஜி போண்டா பருப்போட எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு செய்வாரு. நீங்க கொடுக்காம சும்மா உளுந்த வடை சுட்டு தரீங்க எப்ப பார்த்தாலும். அதனால இந்த கழுதை இதையே கொடுக்குதுங்க, வேற வழி இல்ல அப்படின்னு சாப்பிடுறாரு சாமி. சமந்தி, உங்க அம்மா பிரசவ ஆயில சாப்பிட்டுட்டே இருந்தாங்களோ, அதனால நீங்க எப்ப பார்த்தாலும் சாப்பிடறத பத்தி பேசிக்கிட்டீங்களோ? அதுவா, அதெல்லாம் ஒரு காமெடி, பெரிய காமெடி. அந்த கதையை நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு நேரம் பார்த்தா அது சொல்றதுக்கு அது செம்மையா இருக்கும். பாட்டி சொல்லு பாட்டி, இன்ட்ரெஸ்டா இருக்கு நீ சொல்றத பார்த்தாலே ஏதோ பெரிய காமெடியா இருக்கும் போலியே. டுமாரோ ஒன்லி, இன்னைக்கு சொல்ல முடியாது, இன்னைக்கு மூடு இல்ல. அப்புறம் நாளே புஷ்பா, உனக்கு என்ன ராசி, உனக்கு என்ன சொன்னாங்க? எனக்கு மகர ராசி, திருவோண நட்சத்திரம். எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு ஒரு 6 வருஷமா. இதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு பரிகாரம் வந்து சேலத்துக்கிட்ட பைரவர் கோயில் ஒண்ணு இருக்கான், தலைவாசல்ல இருக்கான். அங்க போக சொல்லிருக்காங்க. இல்லையே, அங்க போய் 8 தீபம் நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏத்தி வழிபட்டு வர சொல்லிருக்காங்க தேய்மர அஷ்டமி அன்னைக்கு. அப்படியா, சூப்பர். உனக்கெல்லாம் எதுவும் சொல்லலையா? வடமாலை மாதிரி ஏதாவது சாப்பிடுறதுக்கு போட சொல்லலையா சாமிக்கு? எனக்கெல்லாம் சொல்லல பாட்டி, எனக்கு விளக்கு மட்டும் ஏத்த சொல்லிருக்காங்க. ஏன் எனக்கு ஏதாவது சொன்னா அதையும் வாங்கி திங்கலாம் பாக்குறியா? அப்புறம் நாடி அங்கம்மா, உனக்கு என்ன சொன்னாங்க? எனக்கு என்ன ராசினே தெரியாது பாட்டி, எனக்கு ஒண்ணுமே. ஏதோ சிம்ம ராசின்னு சொல்றாங்க எங்க அம்மா சொல்லணும். ஆனா அது உண்மையிலேயே எந்த அளவுக்குன்னு தெரியல. பேரை வச்சு சிம்ம ராசின்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியல. ஆமா ஆமா, எங்க காலத்துல எந்த ராசி எந்த நட்சத்திரம் பாத்துக்கிட்டு இருந்தோம். நாங்க பாட்டுக்கிட்டே இருந்தோம், நல்லாத்தே இருந்தோம். இப்பதே ராசி நட்சத்திரம் ஜாதகம் எல்லாம் பாக்குறாங்க. அந்த காலத்துல எதுவும் கிடையாது எங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது, ஒண்ணும் தெரியாது. வயசு கூட கட்ட தெரியாது, பிறந்த தேதி கூட சரியா தெரியாது எங்களுக்குலாம். அது சொல்லுங்க, எதுவுமே தெரியாம இருக்கவங்க, எதுவுமே பார்க்காம இருக்கவங்க நல்லாத்தே இருக்காங்க. அதெல்லாம் நம்ம சகோதர சகோதரிக்கு வாழ்த்து சொல்ல முடியும், அதை மறந்துட்டியா? அதை எப்படி மறப்பேன் நானே, அதெல்லாம் யாரும் வச்சிருக்கேன். பாட்டியே, இன்னைக்கு ஆண்டி வட்டியில இருந்து ஆசா சகோதரிக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு விஷ் பண்ணணும். ஹாய் ஆசா சகோதரி, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. நல்லா ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா ஸ்வீட்லாம் சாப்பிடுங்க ஆசா குட்டி. அப்படி முடிஞ்சா இந்த பாட்டிக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க. அப்புறம் சகோதரி பிரபா அவர்களுக்கு இன்று வெட்டிங் டே சொல்லியிருக்காங்க. பிரபா சகோதரி அவர்களுக்கும் குமார் சகோதரர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த கல்யாண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமாகவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. ஹாப்பி வெட்டிங் டேங்க. ஆமாங்க சகோதரி பிரபா, சகோதரர் குமார் அவர்களே, உங்கள் இருவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இன்று போல என்றும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் நல்ல ஸ்வீட்லாம் சாப்பிடுங்க, பாயசம் வச்சு குடிங்க, வடையெல்லாம் சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு கொடுக்க முடியாது, எனக்கு சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க. ஆமாங்க சகோதர சகோதரிகளே, அப்படியே எலிப்பாட்டிக்கு போட்டாலும் கூட அமுச்சு விட்டுருங்க, இல்லாட்டா உங்களுக்கு பகுதி வலிச்சிரும் பாத்துக்கோங்க. அப்புறம் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கும் எங்களுக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க.